வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சிவகங்கை தவிர்த்து 9 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை நள்ளிரவு அறிவித்தது காங்கிரஸ். EVKS இளங்கோவன், திருநாவுக்கரசர், வசந்தகுமார் பட்டியலில் இடம் பிடித்தனர். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் ஏரிகளில் தண்ணீர் நிரப்பப்படும் என முதலமைச்சர் பழனிசாமி உறுதி. கூட்டணி வேட்பாளர் அன்புமணி ராமதாசுக்கு வாக்கு சேகரித்து பரப்புரை. எடப்பாடி பழனிசாமியின் ஊழலுக்கு பிரதமர் மோடிதான் காவலாளி என ஸ்டாலின் குற்றச்சாட்டு. அதிமுகவை மிரட்டி பாஜக கூட்டணி வைத்துள்ளதாகவும் விமர்சனம். ஸ்டெர்லைட் போராட்டத்தின் போது துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்களை தேர்தலில் தண்டிக்க வேண்டும். தூத்துக்குடியில் கனிமொழியை ஆதரித்து பிரச்சாரம் செய்த வைகோ வேண்டுகோள். பாகிஸ்தான் தேசிய நாளையொட்டி இம்ரான்கானுக்கு பிரதமர் நரேந்திர மோடி டுவிட்டரில் வாழ்த்து. துணைக்கண்டத்தின் அமைதி வளம் வளர்ச்சிக்கு இணைந்து பாடுபட பாகிஸ்தான் மக்களுக்கு வேண்டுகோள். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் திமுக கூட்டணியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரசுக்கு தமிழகத்தில் 9 தொகுதிகளும், புதுச்சேரி என மொத்தம் 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. கூட்டணியில் இருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக, மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் தங்கள் வேட்பாளர்களை அறிவித்துவிட்டன. ஆனால் கூட்டணியில் உள்ள தேசிய கட்சியான காங்கிரஸ் மட்டும் வேட்பாளர் பட்டியலை வெளியிடாமல் இருந்தது. இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியின் மத்திய தேர்தல் குழு கூட்டத்தில் நேற்று இரவோடு இரவாக வேட்பாளர் 9 பேரின் பட்டியலை காங்கிரஸ் வெளியிட்டது. தேனி தொகுதியில் EVKS இளங்கோவன் காங்கிரஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். துணை முதலமைச்சர் O பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத் குமாருடன் அவர் பலப்பரீட்சை நடத்துகிறார். தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் திருச்சி தொகுதியில் போட்டியிடுகிறார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இவர் தேமுதிகவின் இளங்கோவனை எதிர்கொள்கிறார். கன்னியாகுமரி தொகுதியில் வேட்பாளர் தேர்வில் இழுபறி நீடித்து வந்த நிலையில் நாங்குநேரி தொகுதி MLA-வான H. வசந்தகுமார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். இவர் கடந்த முறை மக்களவைத் தேர்தலை போன்றே இந்த முறையும் பொன் ராதாகிருஷ்ணனை எதிர்கொள்கிறார். திருவள்ளூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள ஜெயக்குமார் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேணுகோபாலை எதிர்த்து களம் காண்கிறார். இதேபோல் கிருஷ்ணகிரி தொகுதி வேட்பாளராக களம் இறங்கும் செல்லக்குமார் அதிமுக வேட்பாளர் KP முனுசாமியை எதிர்கொள்கிறார். ஆரணி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள விஷ்ணு பிரசாத் அதிமுக வேட்பாளர் செஞ்சி ஏழுமலையை எதிர்த்து போட்டியிடுகிறார். கரூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக ஜோதிமணி அறிவிக்கப்பட்டுள்ளார். இவர் அதிமுக சார்பில் போட்டியிடும் தம்பிதுரைக்கு எதிராக களம் இறங்குகிறார். மாணிக்கம் தாக்கூர் விருதுநகர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் தேமுதிகவின் அழகர் சாமியை எதிர்கொள்கிறார். புதுச்சேரியில் வைத்திலிங்கம் போட்டியிடுவார் என காங்கிரஸ் அறிவித்துள்ளது. அவர் என்ஆர் காங்கிரசின் நாராயணசாமியை எதிர்த்து போட்டியிடுகிறார். சிவகங்கை தொகுதி வேட்பாளர் யார் என்பது இன்னும் அறிவிக்கப்படவில்லை. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் அனைத்து ஏரிகளிலும் தண்ணீர் நிரப்பப்படும் என தேர்தல் பிரச்சாரத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார். தருமபுரி மாவட்டத்தில் அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அவருக்கு ஆதரவு தெரிவித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரித்தார். பின்னாகரத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் தருமபுரியிலிருந்து ஒகேனக்கல் செல்லும் சாலை 4 வழிச்சாலையாக மாற்றப்படும் என்றும், ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் அனைத்து ஏரிகளிலும் தண்ணீர் நிரப்பப்படும் என்றும் உறுதியளித்தார். தொடர்ந்து உரையாற்றிய அவர் பெண்ணாகரத்தில் சிப்காட் அமைக்கப்படும் என்றும், பட்டதாரி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும் எனவும் வாக்குறுதி அளித்தார். ஒகேனக்கலுக்கு சுற்றுலா பயணிகள் அதிகமாக வந்து செல்வதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதை தவிர்ப்பதற்காக தருமபுரி டு ஒகேனக்கல் சாலையை 4 வழிச்சாலையாக மிகப்பெரிய சிப்காட் தொழிற்பேட்டை அமைய இருக்கின்றது. இந்த தொழிற்பேட்டை வருகின்ற பொழுது இந்த பகுதியில் படித்த பட்டம் பெற்ற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு நேரடியாக கிடைக்கும். அதேபோல மறைமுகமாக 10,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். இன்றைக்கு இந்தியாவிலேயே விவசாயிகளுக்கு வட்டியில்லா கடன் அதிக அளவு கொடுத்த மாநிலம் தமிழ்நாடு என்பதை நேரத்திலே தெரிவித்து
ஸ்டெர்லைட் போராட்டத்தில் மக்களை சுட்டுக் கொன்றவர்களுக்கு தேர்தலில் தண்டனை வழங்க வேண்டும் என மதிமுக பொதுச் செயலர் வைகோ தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மக்களவைத் தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழி, விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ஜெயக்குமார் ஆகியோரை ஆதரித்து குளத்தூர், விளாத்திக்குளம், நாகலாபுரம், புதூர் ஆகிய இடங்களில் வைகோ பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய வைகோ, ஸ்டெர்லைட் ஆலையை எதிர்த்து போராடிய 13 பேரை அரசு சுட்டுக் கொன்றதாக குற்றம் சாட்டியதுடன் அதற்கான தக்க தண்டனையை தேர்தலில் பொதுமக்கள் வழங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். அவர்கள் சிந்திய ரத்தம் நீதி கேட்கிறது என்று சுப்ரீம் கோர்ட்டிலே சொன்னேன். என்னுடைய அருமை வாக்காளர் பெருமக்களே, அன்பு தாய்மார்களே, பெரியோர்களே, இந்த ஈவிரக்கப்பட்ட படுகொலையை செய்ததே ஸ்டெர்லைட் கம்பெனிக்காக இந்த ஆட்சி செய்தது, காவல்துறை ஏவி அவர்களுடைய கைகூலிப்படை ஆய்வு செய்தது. அதற்கு சரியான தண்டனை நீங்கள் வழங்க வேண்டும். நீதிமன்றம் பின்னால் பாகிஸ்தான் தேசிய நாளை ஒட்டி அந்நாட்டின் பிரதமர் இம்ரான்கானுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியாவில் இருந்து பாகிஸ்தானை பிரித்து தனி நாடாக அறிவிக்க வலியுறுத்தி 1940ஆம் ஆண்டு மார்ச் 23ஆம் நாள் லாகூரில் நடைபெற்ற முஸ்லீம் லீக் மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதை நினைவுகூரும் வகையில் பாகிஸ்தானில் மார்ச் 23ஆம் நாள் தேசிய நாளாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு தேசிய நாள் கொண்டாட்டத்திற்கு பிரிவினைவாதிகளை பாகிஸ்தான் அழைத்திருப்பதால் இந்திய பிரதிநிதிகள் பங்கேற்க மாட்டார்கள் என வெளியுறவு அமைச்சகம் அறிவித்திருந்தது. இதனிடையே பிரிவினைவாதிகள் யாரும் விழாவிற்காக வரவில்லை என செய்தி நிறுவனங்கள் தெரிவித்திருந்தன. இந்நிலையில் பாகிஸ்தான் தேசிய நாளை ஒட்டி அந்நாட்டின் பிரதமர் இம்ரான்கானுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி டுவிட்டரில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதில் இந்திய துணைக்கண்டத்தில் வாழும் மக்கள் அனைவரும் ஜனநாயகம், அமைதி, முன்னேற்றம், வளம் ஆகியவற்றிற்காக ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். அதேபோல வன்முறையும் தீவிரவாதமும் இல்லாத சூழலை உருவாக்க பாடுபட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த வாழ்த்தை ஏற்றுக்கொள்வதாக இம்ரான்கானும் மற்றொரு ட்வீட்டில் பதிலளித்துள்ளார். இரு நாடுகளிடையே தீர்க்கப்படாமல் இருக்கும் காஷ்மீர் பிரச்சினை ஆகியவற்றை பேசி தீர்ப்பதற்கு இது சரியான நேரம் என்று இம்ரான்கான் குறிப்பிட்டார். ஆந்திரத்தில் ஜெகன்மோகன் ஆட்சிக்கு வந்தால் சட்டம் ஒழுங்கு சீர்குலையும் என முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். விசாகப்பட்டினத்தில் தெலுங்கு தேச கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து சந்திரபாபு நாயுடு பிரச்சாரம் செய்தார். அப்போது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைவர் ஜெகன்மோகன் வன்முறையாளர் என தெரிவித்தார். ஜெகன்மோகன் ஆட்சிக்கு வந்தால் மாநிலத்தின் வளர்ச்சிப் பணிகள் முடங்கிவிடும் என்றும் தெரிவித்தார். குற்றச்செயல்களில் கைதேர்ந்தவர் ஜெகன்மோகன் ரெட்டி என்றும் அவர் ஆட்சிக்கு வந்தால் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு சீர்குலையும் என்றும் சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். கடலூர், சேலம், கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 9 லட்சம் ரூபாய் ரொக்கம், பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெள்ளிப் பொருட்களை பறக்கும்படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மக்களவைத் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளதை அடுத்து தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளன. தேர்தல் விதிமுறைகள்படி 50,000 ரூபாய்க்கு மேல் உரிய கணக்கில்லாமல் எடுத்து செல்லப்படும் பணம் பறிமுதல் செய்யப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழகம் முழுவதும் பறக்கும் படையினர் தீவிரமாக சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே கடலூர் மாவட்டம் ஆல்பேட்டை சோதனை சாவடியில் பறக்கும்படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது புதுச்சேரியில் இருந்து சேலம் நோக்கி வந்த அரசு பேருந்தை தடுத்து நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது பேருந்தின் இருக்கைக்கு கீழ் இருந்த பையை சோதனை செய்தபோது 9,60,000 ரொக்க பணம் இருந்தது தெரியவந்தது. அந்த பணத்திற்கு யாரும் உரிமை கோராததால் கைப்பற்ற பணத்தை கடலூர் கோட்டாட்சியரிடம் பறக்கும்படை அதிகாரிகள் ஒப்படைத்தனர். இதேபோல் சேலம் மாவட்டம் ஜங்ஷன் பகுதியில் பறக்கும்படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த டாடா மேஜிக் வாகனத்தை சோதனை செய்தபோது ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு செல்லப்பட்ட 4,70,000 மதிப்புடைய 680 புடவைகள் பறிமுதல் செய்யப்பட்டு அரசு கருவூலத்தில் அதிகாரிகள் ஒப்படைத்தனர். இச்சம்பவம் குறித்து வாகன ஓட்டுநரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோன்று கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட கரியமாணிக்கபுரத்தில் நடத்தப்பட்ட வாகன சோதனையில் ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு செல்லப்பட்ட 2 கிலோ வெள்ளிப் பொருட்களை தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
எடப்பாடி பழனிசாமியின் ஊழலுக்கு பிரதமர் மோடிதான் காவலாளி என திமுக தலைவர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் தருமபுரி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் செந்தில்குமார், பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் மணி ஆகியோரை ஆதரித்து ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். உடசல்பட்டி என்னும் இடத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், அதிமுகவை பாஜக மிரட்டி கூட்டணி வைத்துள்ளதாக தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமியின் ஊழலுக்கு பிரதமர் மோடிதான் காவலாளி என்றும், அதனால் பிரதமரை சௌக்கிதார் என தான் கூப்பிட வேண்டும் என்றும் ஸ்டாலின் தெரிவித்தார். மத்தியில ஆட்சி மாற்றத்திற்காக நடைபெறுகிற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல். அது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து தீரும். அந்த அடிப்படையில் வருகிறது. ஆனால் சட்டமன்றத்தினுடைய இடைத்தேர்தல் என்பது இடையிலே வந்து சேர்ந்திருக்கிறது. சௌக்கிதார்னா காவலாளி. நான் ஏத்துக்கிறேன், காவலாளி தான். யாருக்கு காவலாளி? எடப்பாடிக்கு காவலாளி. எடப்பாடியுடைய ஊழல்களுக்கு காவலாளி. இந்த ஊழல் மைனாரிட்டி ஆட்சியை காப்பாற்றிக் கொண்டிருக்கிற காவலாளி தான் சௌக்கிதார் மோடி. ஆந்திர மாநிலம் திருப்பதியில் தெலுங்கு தேசம் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். ஆந்திர மாநிலத்தில் மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைக்கும் ஒரே கட்டமாக ஏப்ரல் 11ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இந்நிலையில் காங்கிரஸ் வேட்பாளர் கிடாம்பி பிரமிளா, தெலுங்கு தேச வேட்பாளர் திருமலை சுகுணா ஆகியோர் நேற்று வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். தமிழகத்தில் தேர்தல் நடவடிக்கைகள் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் பல்வேறு இடங்களில் அரசியல் கட்சிகளின் வேட்பாளர் அறிமுக கூட்டம், செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றுள்ளன. ராமநாதபுரத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி சார்பில் போட்டியிடும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் நவாஸ் கனியை அறிமுகம் செய்யும் விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய முஸ்லீம் லீக் மாநில தலைவர் காதர் மொய்தீன், தமிழகம், புதுச்சேரியில் 40 தொகுதிகளிலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறும் என தெரிவித்தார். நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறையில் திமுக கூட்டணியின் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் மயிலாடுதுறை மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் ராமலிங்கம், நாகை வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் நிவேதா முருகன், கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் மற்றும் கூட்டணி கட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அதிமுக கூட்டணியின் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. சிவகங்கை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் H. ராஜாவை அறிமுகம் செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஊரக தொழில்துறை அமைச்சர் பாஸ்கரன், நாடாளுமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் மற்றும் கூட்டணி கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் 36 வேட்பாளர்களை கொண்ட 2வது பட்டியலை பாஜக வெளியிட்டுள்ளது. பாஜக மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் 184 வேட்பாளர்கள் கொண்ட முதல் பட்டியலை ஏற்கனவே வெளியிட்டது. இந்நிலையில் டெல்லியில் நேற்று நடைபெற்ற மத்திய தேர்தல் குழு கூட்டத்திற்கு பின் 2வது பட்டியலை நேற்று வெளியிட்டது. இதில் முதற்கட்ட தேர்தல் நடைபெறும் ஆந்திர மாநிலத்திற்கு 23 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். மகாராஷ்டிரத்தில் 6 வேட்பாளர்களும், ஒடிசாவில் 5 வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். அசாம், மேகாலயா மாநிலங்களில் தலா ஒரு வேட்பாளரை அறிவித்துள்ளது. பாஜக தேசிய செய்தி தொடர்பாளர் ஒடிசாவின் பூரி மக்களவை தொகுதியிலிருந்து போட்டியிடுகிறார். மத்திய பாஜக அரசு தமிழகத்திற்கு தேவையான திட்டங்களை வழங்காமல் தேவையில்லாத திட்டங்களை செயல்படுத்தியதாக நடிகர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வேலூர் மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்தை ஆதரித்து ஆம்பூரில் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பாஜக ஆட்சியின் மக்கள் விரோத திட்டங்களால் ஏராளமானோர் பாதிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். நம்முடைய வேட்பாளர் கதிர் ஆனந்த் அவர்களுடைய வெற்றியும், அதே போல நம்முடைய வில்வநாதன் அவருடைய வெற்றியும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக நான் எண்ணுகிறேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி மோடி என்ன சொல்லி உங்ககிட்ட ஓட்டு கேட்டாரு ஞாபகம் இருக்கா? 15 லட்சம் போட்டாரு அவங்க அக்கௌண்ட்ல. என்ன பண்ண தெரியுமா? உங்க அக்கௌண்ட்ல இருந்ததே எடுத்துக்கிட்டாரு அவரு. நம்முடைய தேர்தல் அறிக்கை இந்த தேர்தலில் ஒரு கதாநாயகனாக இருக்கிறது. ஒரு ஹீரோட ஒருத்தர் இருந்தா கண்டிப்பா ஒரு வில்லன் இருப்பான்ல. அந்த வில்லன் யாரு? இந்தியாவுக்கே வில்லன் யாரு? இந்த மோடியை வீட்டுக்கு அனுப்பிடுவீங்களா? கர்நாடகத்தின் தார்வாடில் புதிதாக கட்டப்பட்ட அடுக்குமாடி கட்டடம் இடிந்து விழுந்ததில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 15ஆக உயர்ந்தது. கர்நாடகத்தின் தார்வாடு நகரில் புதிதாக கட்டப்பட்ட 5 மாடி வணிக வளாகம் இடிந்து மண்ணில் புதைந்தது. இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணி 3 நாட்களாக இரவு பகலாக நடைபெற்று வருகிறது. நேற்றிரவும் சில உடல்கள் மீட்கப்பட்டதை அடுத்து உயிரிழந்தோர் எண்ணிக்கை 15ஆக உயர்ந்தது. இன்னும் பலர் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருக்கலாம் என கருதப்படுவதால் JCB இயந்திரங்களின் உதவியுடன் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று
நடைபெற்று வருகின்றன. காணாமல் போனோரின் உறவினர்கள் இடிந்த கட்டடத்தின் அருகே சோகத்துடன் அமர்ந்திருந்தனர். திமுக கூட்டணியானது மக்களுக்கு எந்தவித திட்டங்களையும் செய்யாமல் மகன் மகள் பேரன்களை எல்லாம் அமைச்சர்களாக்கியதுதான் கருணாநிதி குடும்பத்தின் சாதனை என அமைச்சர் MR விஜயபாஸ்கர் தெரிவித்தார். கரூர் மாவட்டம் குளித்தலையில் அதிமுக நிர்வாகிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் MR விஜயபாஸ்கர் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், அதிமுக கூட்டணியில் யார் பிரதமர் என்று கேட்டால் சின்ன பையன் கூட மோடி என்று சொல்லிவிடுவான். ஆனால் திமுக கூட்டணியில் கேட்டால் யாருக்கும் தெரியாது. குழப்பத்தில் உள்ள கூட்டணிதான் திமுக என விஜயபாஸ்கர் தெரிவித்தார். ஏழு மத்திய அமைச்சர்களை பெற்றிருந்தார்கள். 7 அமைச்சர்கள் மகனுக்கு அமைச்சர் பதவி வேண்டும் என்று சொன்னால் அவர் படிக்கவில்லை என்று அமைச்சர் பதவி வருவார்கள் மத்தியில். அதற்காக கோவித்துக் கொண்டு டெல்லியிலிருந்து சென்னைக்கு வந்தார் கருணாநிதி. அப்படி மகன் அமைச்சர், பேரன் அமைச்சர், மகள் மேல்சபை உறுப்பினர் என்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் மந்திரி பதவி வேண்டும், பாராளுமன்ற மேல்சபை உறுப்பினர் வேண்டும் என்று கேட்டு பெற்ற கருணாநிதியால் தமிழகத்திலே ஜீவாதார உரிமைக்காக போராடுவதற்கு குரல் கொடுப்பதற்கு யோகியதை இல்லை. நாடாளுமன்ற தேர்தலோடு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு மூடு விழா நடத்தப்படும் என அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தென்காசி நாடாளுமன்ற வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், நாடாளுமன்ற தேர்தலோடு அமமுகவுக்கு மூடு விழா நடத்தப்படும், அனைவரும் தாய் கழகமான அதிமுகவிற்கு திரும்பிவிடுவார்கள் என தெரிவித்தார். நம்ம ஏற்கனவே 20 டோக்கன் கொடுத்தா ஆர்கனையில் ஜெயிச்சோம். இன்னும் போய் நம்ம போய் நின்ன போது நம்மளை டோக்கன் விட்டு அடிப்பாங்க. இந்த சோழியை நமக்கு வேண்டான்னு முடிவு பண்ணிட்டார் அவரு. தலைவரே, அவங்ககிட்ட வேட்பாளர் நிற்கிற ஒவ்வொரு வந்து ஏதோ ஒரு நம்பிக்கையில் அப்படி இப்படி நிற்கிறாங்க. சில பேர் புலம்புறாங்க, என்ன செய்யணும் தெரியாம முழிக்கிறாங்க. எல்லாம் ஒரு முடிவு எடுத்து தாய் கழக அண்ணாதிமுக எல்லாம் வந்துடுவாங்க. இந்த தேர்தலோடு அந்த கட்சிக்கு முடிவுல ஆகி எல்லாருமே வந்து அண்ணாதிமுக சேர்ந்துருவாங்க. தாம்பரம் அருகே வங்கி ஊழியரின் வீட்டின் பூட்டை உடைத்து 50 சவரன் தங்க நகை மற்றும் 50,000 ரூபாய் ரொக்கம் கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை அடுத்த தாம்பரம் ராஜா கீழ்ப்பாக்கத்தை சேர்ந்தவர் ராம்குமார், சுபா தம்பதியினர். இவர்கள் இருவரும் பொதுத்துறை வங்கிகளில் கணக்காளராக பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் வழக்கம் போல் நேற்று பணிக்கு சென்றுவிட்டு மாலையில் வீடு திரும்பிய போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோ உடைக்கப்பட்டு அதிலிருந்த 50 சவரன் தங்க நகை, 50,000 ரூபாய் ரொக்கம் ஆகியவை கொள்ளை போனது தெரியவந்தது. இதுகுறித்து சேலையூர் காவல் நிலையத்தில் ராம்குமார் புகார் அளித்தார். புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். இதேபோல் வேலூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை பாரதி நகரை சேர்ந்தவர் வனிதா மகளை பள்ளிக்கு விடுவதற்காக சென்ற விட்டதை நோட்டமிட்ட கொள்ளையர்கள் பீரோவில் இருந்த 9 சவரன் தங்க நகை, 10,000 ரூபாய் ரொக்கம் உள்ளிட்டவற்றை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். மதுரையில் பட்டப்பகலில் இளைஞரை கொடூரமாக வெட்டி படுகொலை செய்த மர்ம கும்பலை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். மதுரை மாவட்டம் ஆரப்பாளையத்தை சேர்ந்தவர் சதீஷ்குமார். இவர் தெற்கு மாட வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த 4 பேர் கொண்ட கும்பல் சதீஷை அரிவாளால் சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். ரத்த வெள்ளத்தில் துடிதுடித்த அவரை உடனடியாக காப்பாற்ற யாரும் முன்வராத நிலையில் சிறிது நேரத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை கொண்டு மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். மக்கள் நெரிசல் மிகுந்த பகுதியில் நடந்த கொலை சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொல்கத்தாவின் சாண்ட்ராகச்சின் ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விரைவு ரயிலின் பெட்டியில் தீப்பிடித்ததில் ஒரு பெட்டி முழுவதுமாக எரிந்து சேதமடைந்தது. ஹைதராபாத் ஹவுரா இடையே இயங்கும் பலக்னுமா விரைவு ரயிலின் காலி பெட்டிகள் கொல்கத்தாவின் சாண்ட்ராகச்சி ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. அதன் ஒரு பெட்டியில் தீப்பிடித்து மளமளவென எரிந்தது. தகவல் அறிந்ததும் ரயில்வே பாதுகாப்பு படையினரும் தீயணைப்பு படையினரும் விரைந்து வந்து மற்ற பெட்டிகளுக்கு தீ பரவாமல் கட்டுப்படுத்தினர். இந்த தீ விபத்தில் எவருக்கும் தீக்காயமில்லை.
உத்தரப்பிரதேசத்தின் சாம்பலில் பாஜக சார்பில் நடைபெற்ற ஹோலி கொண்டாட்டத்தின் போது விடாமேடை சாய்ந்ததில் பலர் காயமடைந்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் சாம்பலில் பாஜக விவசாயிகள் அணி சார்பில் ஹோலி கொண்டாட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பாஜக விவசாயிகள் அணி தலைவர் அவதேஷ் யாதவ் உள்ளிட்டோர் மேடையில் அமர்ந்திருந்தனர். அப்போது மேடை திடீரென சாய்ந்து விழுந்தது. இதில் அவதேஷ் யாதவ் உள்ளிட்ட பலர் காயமடைந்தனர். காயமடைந்தோரை சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். ராஜீவ் கொலை வழக்கில் சிறையில் இருக்கும் பேரறிவாளனுக்கு திடீர் நெஞ்சுவலி ஏற்பட்டதால் இன்று காலை ஸ்டான்லி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். தற்போது அவரது உடல்நிலை சீராக இருப்பதாக ஸ்டான்லி மருத்துவமனை தலைவர் பொன்னம்பல நமச்சிவாயம் தெரிவித்தார். பேரறிவாளனை மருத்துவர்கள் மீண்டும் பரிசோதனை செய்த பிறகு சிறைக்கு அனுப்பப்படுவார் என்றும் அவர் தெரிவித்தார். சிறுநீரக தொற்று தொடர்பாகவும் பேரறிவாளனுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதே பிரச்சினை காரணமாக கடந்த நவம்பர் மாதம் அவர் சிகிச்சை பெற்றது நினைவு கூறத்தக்கது. துபாயிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் கடத்தி கொண்டு வரப்பட்ட 3 கிலோ தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சுற்றுலா விசாவில் சென்னையிலிருந்து துபாய்க்கு சென்ற சந்தோஷ் என்பவர் நேற்று திரும்பி வந்துள்ளார். விமான நிலையத்தில் சுங்க இலாக்கா அதிகாரிகள் அவரது உடைமைகளை சோதனை செய்தபோது தங்க வளையல்கள் பதுக்கி வைத்திருப்பதை கண்டுபிடித்தனர். 2 கிலோ 900 கிராம் எடை கொண்ட அந்த தங்கத்தின் மதிப்பு 96,50,000 ரூபாயாகும். அதை சந்தோஷிடமிருந்து பறிமுதல் செய்த சுங்க இலாக்கா அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் மூலப்பொருள் சேகரிக்கும் அறையில் வெடிவிபத்து ஏற்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே முருகானந்தம் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலைகள் இயங்கி வருகிறது. அரசு அனுமதி பெற்று நடத்தி வரும் ஆலை மூலப்பொருட்கள் சேகரிக்கும் அறையில் திடீரென வெடிவிபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் அங்கிருந்து 3 அறைகள் தரைமட்டமானது. தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். இரவு நேரம் என்பதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.